ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காசிமேட்டு மீன் மார்க்கெட்ல என்னென்ன மீன் விற்கிறாங்க, கருவாடுலாம் என்னென்ன கருவாடுலாம் இருக்கு, நம்ம எல்லாமே பார்க்கலாம். என்னென்ன கருவாடு காய வச்சிருக்காங்க, விதவிதமா இங்க கருவாடு இருக்கு. சீப்பான மார்க்கெட் இதுதான். நம்ம இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த காசிமேடு மார்க்கெட்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து காசிமேடு பீச் பக்கத்துல. இதை தாண்டி பெரிய போட்ல நிக்குது பாருங்க. அது வந்து 1 வீக் அந்த மாதிரி கடல்ல ஸ்டே ஆகி மீன் பிடிச்சி எடுத்துட்டு வர்றதுதான் அது. இதெல்லாம் வந்து அந்த பெரிய போட்ல இருந்து சின்ன போட்ல மாத்தி எடுத்துட்டு வர்றதுதான் இது. இதுக்கு கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கடல். இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து லைட்டா அந்த தண்ணி எல்லாம் நிக்கும். பட் இதை தாண்டி போனாதான் கடல். நீங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த ரோட்லயே நீங்க வந்து லெஃப்ட்ல நீங்க திரும்பினீங்கன்னா அங்க மார்க்கெட் இருக்கு, உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கிளீனே இல்லாம தான் இருக்கும் இந்த மார்க்கெட்ல. பாருங்கண்ணா, இங்க பாருங்க. இந்த லெஃப்ட்ல திரும்பின உடனே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அங்க வந்து முன்னாடி இந்த சைட்ல ஃபுல்லா ஃப்ரண்ட் வந்து தண்ணி பெரிய மீன் மார்க்கெட் வந்து இல்ல. எப்பவுமே வந்து ஜாஸ்தியா இருக்கு. இங்க வந்து ஏன்னா விட்டுக்கிட்டே இருப்பாங்க மீன். எல்லா டைமுமே வந்து எல்லா நாளுமே அந்த மீன் விற்பாங்க. போட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். எப்பெல்லாம் மீன் பிடிச்சி வருது அந்த போட்ல அப்ப வந்துகிட்டே இருக்கும். இந்த டைம் அப்படிலாம் கிடையாது. நீங்க எப்போ போறீங்களோ அப்ப மீன் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சீப்பாவும் இருக்கும். நீங்க வாங்கிட்டு போகலாம். நீங்க வந்து விலை பேசலாம். அவங்க ஒரு விலை விற்பாங்க. பட் நீங்க ஒரு விலை கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. அவங்க சொல்ற விலைக்கே நீங்க வாங்காதீங்க. கொஞ்சம் கேட்டு கம்மி பண்ணி கேட்டீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. இது வந்து பெரிய பெரிய மீன் அது எல்லாமே கொஞ்சம் சீப்பா தான் இருக்கும். எல்லா மீனுமே கிடைக்கும் இங்க. இங்க பாருங்க, இது வந்து ஃபுல்லாவே பெருசா தான் இருக்கும் இடம். நீங்க அங்கங்க போட்டு நிறைய போட்டு நிற்கும் இது. ஸோ வந்து இது மார்க்கெட் பக்கத்துலேயே வர போட்டு இது. இங்க போட்டு வந்து கிட்ட வந்துடும். கிட்ட வந்து தண்ணியா இருந்தா ரொம்ப கிட்ட வரும். தண்ணி இல்லாதனால கொஞ்சம் அங்கேயே நிக்குது. அங்க நிற்கும் போது அங்க வர மீன் எல்லாம் வந்து அங்கிருந்து கூட கூடயா ஏத்தி அந்த கடல்லே பிரிச்சு கொண்டு வந்துருவாங்க. எறா, நண்டு, மீன், விதவிதமான மீன் எல்லாம். பட் இது கரைக்கு வரும்போது இங்கதான் கட்டுவாங்க. கட்டின உடனே இங்க இருந்து கூட கூடயா மீன் எடுத்து அப்படியே ஏலம் விடுவாங்க. நீங்க ஏலம் அந்த ஹோல்சேலா அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாபம். கம்மியா வாங்கினாலும் வாங்கலாம். இங்க பாருங்க, எல்லா மீனுமே கூட கூடயா இருக்கு. நீங்க விலை கேட்கறது தான். கூடவே சில நேரத்துல 100 ரூபாய் கூட இருக்கும். ஒரு சில நேரத்துல வந்து ரொம்ப 500 ரூபாய் அந்த மாதிரி டைமும் இருக்கு. நீங்க புரட்டாசி மாசம் அந்த மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாவும் இருக்கும். பாருங்க, இது வந்து சீலா மீன். இதுவுமே வந்து ரேட்டு ரொம்ப கம்மி தான். இங்க பாருங்க, இந்த போட்ல இருந்து மீன் எல்லாம் பாருங்க. அங்க ஐஸ் போட்டே கொண்டு வந்து அதுல இருந்து எடுப்பாங்க. அப்படி இருந்து அந்த மார்க்கெட்டுக்கு அப்படியே தூக்கி இங்க வைப்பாங்க. பாருங்க, மீன் எடுத்துட்டு வந்து இறக்கிட்டு திருப்பி அந்த போட்லாம் போகுது. இந்த போட்லயே ஐஸ் போட்டு தான் வரும் மீன்னா. ஏன்னா 1 வீக்கா அங்க பிடிப்பாங்க. பட் ஐஸ் போட்டுனாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் மீன்கள்லாம். நீங்க தைரியமா வந்து வாங்கலாம். இங்க பாருங்க, மீன் ஏலம் விடுறது கூட கூட அந்த மாதிரி தான் கூட கூடயா தான் மீன் வந்து ஏலம் விடுவாங்க. பாருங்க, இங்க கூட்டமா இருக்குன்னா வந்து மோஸ்ட்லி வந்து வியாபாரம் பண்றவங்க தான் வாங்கிட்டு போவாங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு போறவங்க கம்மியா தான் வாங்கிட்டு போவாங்க. வியாபாரம் ரெகுலரா வாங்குறவங்களுக்கு அவங்க ரொம்ப கம்மி பண்ணி தருவாங்க. இங்க பாருங்க, கூட எல்லாமே இருக்கு. பட் 1 வீக்கா அந்த கடல்ல பிடிச்சிட்டு வர்றதுனால கொஞ்சம் பழசா இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து வெளியே தான் அப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளார நல்லதா இருக்கும். இங்க பாருங்க, போட்ல இருந்து நேரா வந்து ஏத்துறாங்க பாருங்க. இதெல்லாம் போட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா நண்டு, எறா பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி விற்பாங்க. அவங்களே ஏலம் விடுவாங்க. இங்க பாருங்க, போட்ல இருந்து இறாலாம் வந்திருக்கு பாருங்க. எடுத்துட்டு வந்து இறக்கிட்டு போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க.
நெக்ஸ்ட்டு மீன் பிடிக்க வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா டைமும் இங்கே மீன் கிடைக்கும். நீங்கள் சண்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தெரு ஃபுல்லாமே மீன் கிடைக்கும். பெரிய பெரிய மீன் எக்ஸ்போர்ட் கூட பண்ணுறது, இங்கேருந்து ஃபாரினுக்குலாம் போடுறது கூட உண்டு. இங்கே பாருங்கள், மீன் இறா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு போகலாம். நண்டு கொஞ்சம் பழசாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஏலம் வந்து கம்மியாக தான் விடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அது ஒரு ரேட் இருக்கும், கொஞ்சம் ஓல்டாக இருந்தால் அது ஒரு ரேட் இருக்கும். பட் இது வந்து கடல் நண்டு இறா, அதனால இது அந்தளவுக்கு கெட்டு போகாது. ஐஸ் போட்டு தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து லாங்கில் வாங்கிட்டு போனாலும் நீங்கள் ஒரு டப்பா, இங்கேயே ஐஸ் எல்லாம் விற்கிறாங்க, நீங்கள் டப்பாவும் வைக்கிறாங்க, அதில் நீங்கள் ஐஸை போட்டு மீனை வாங்கி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. கூட்டம் பாருங்களேன், வீக் டேஸ்லேயே கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். சாட்டர்டே சண்டேஸில் வந்து செம கூட்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், பாறை மீன் இறாலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் கேட்குறது தான், இதெல்லாம் 1000 ருபீஸு அந்த மாதிரியே தான். நீங்கள் விலை கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கம்மி பண்ணுவாங்க. பெரிய மார்க்கெட்டுங்க, நீங்கள் வந்து சண்டேலாம் வந்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போகலாம். இங்கே பாருங்க, பெரிய மீன், பாறை மீன், நாக்கு மீன், வஞ்சர மீன், நண்டு, எறா எல்லாமே இருக்குது பாருங்க. வவ்வா மீன், இங்கே பாருங்க, பெரிய பெரிய மீன் இருக்குது. வஞ்சரமே எவ்வளோ பெரிய வஞ்சரம் இருக்குது பாருங்கள். சங்கராவில் பெரிய சங்கரா இருக்குது பாருங்கள். கோலா மீன் எல்லாமே இருக்குது பாருங்கள். சீரா மீன் எல்லாமே இருக்குது. பெரிய மார்க்கெட்டுங்க இது. பாருங்க, இது வந்து கருவாடு கடை. உங்களுக்கு என்னென்ன கருவாடு வேணுமோ எல்லா கருவாடும் இங்கே இருக்குது. சன்னாங்குண்ணி, சின்ன காஞ்ச இறா, அப்புறம் வந்து நாக்கு கருவாடு, வாழை கருவாடு, நெத்திலி கருவாடு, கருப்பு நெத்திலி, வெள்ளை நெத்திலி, அப்புறம் வஞ்சர கருவாடு, கொடுவா கருவாடு, வவ்வா கருவாடு, காஞ்ச இறா எல்லாமே இருக்குங்க. நீங்கள் எல்லாம் மற்ற மார்க்கெட்டை விட இந்த மார்க்கெட் கொஞ்சம் சீப்பு தான். ஓகே, பேசுங்க. அப்படி இருந்து சொல்லினே வாங்க, அப்போதான் தெரியும். பெரிய வாழை கருவாடு அதுதாங்க. பெரிய வாழை 200 ரூபாய். சின்ன வாழை 150 ரூபாய். இருங்க. சொல்லுங்க இப்போ. பெரிய வாழை 200 ரூபாய். சின்ன வாழை 150 ரூபாய். இது 150 ரூபா. சொரா கால் 150. 4 கிலோ 150. சொரா கடமா 100 ரூபாய். 100 ரூபாய் 4 கிலோ. சன்னாங்கண்ணி 100 ரூபாய். இது 400 ரூபாய் கிலோ. 400 ரூபாய் கிலோ. 4 கிலோ 100 ரூபாய். இது என்னது இது? சரி. இந்த நெத்திலி இது இது காஞ்ச இறா 100 ரூபாவா? இது இது வந்து வவ்வால் எவ்வளோ? கிலோவா? 1 கிலோ 400 ரூபாய். சரி சரி. இது 4 கிலோ 50. எல்லாமே இது வந்து 4 கிலோ 100 ரூபாய். இது
இது என்னது? கொடுவா. இது சரி சரி. இது சரி சரி சூப்பர். வஞ்சிரம் வந்து 70 ரூபா, 800 ரூபா போடுறோம். தகுந்த மாதிரி போடுவோம். 100 ரூபா, 600 ரூபா, 700 ரூபா போடுவோம். இங்க பாருங்க, மார்க்கெட்ல வந்து இந்த இந்த கரை ஓரமாவே வந்து இலம் விடுவாங்க. இந்த போட்ல இருந்து வந்து ஏற்றி வச்ச உடனே இலம் விடுவாங்க. ஏலத்துல நீங்க ஹோல்சேலா நீங்க வாங்குனீங்கன்னா ரொம்ப இது வியாபாரம் பண்றாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு போனா ரொம்ப இது கூடுதலா வச்சு விற்கலாம். வீட்டுக்கும் நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா நீங்க வாங்கிட்டு போகலாம் கூடியா. அது இல்லாம உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு 2 பேர் அந்த மாதிரினா நீங்க இந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம். இங்க கிளீனும் பண்ணி தருவாங்க. பாருங்க, இறாவும் இருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா. நான் ரேட்டு ஏன் கேட்கலன்னா, ஒரு சில நேரத்தில் அதிகமாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் கம்மியாக இருக்கும். இந்த ரேட்டு சொன்னாங்க, அங்கே அந்த ரேட்டு விற்கல, அப்படி நம்ம அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க வந்து சில நேரத்தில் அதிகமாக வச்சு விற்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அவங்கள ரேட்டும் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம வாங்கும்போது மட்டும்தான் கேட்கணும். பாருங்க, உங்களுக்கு என்னென்ன மீன் வேணுமோ எல்லா மீனும், பாறை மீன், வஞ்சரம் மீன், பெரிய சைஸ், அதை விட பெருசு எல்லாமே இருக்குது. பாருங்க, இங்க இருந்து தான் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி போகும் ஹார்பர் வழியா. இங்க பாருங்க, மீன், பாறை மீன், நண்டு, எறா எல்லாமே இருக்கு. திருக்க இங்க பாருங்க, நண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடையாது, கொஞ்சம் பழசு தான். ஏன்னா கடல்லையே வந்து 1 வீக் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் வரும். பட் வெளியே தான் அப்படி இருக்கும், உள்ளுக்குள்ள நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கிறத வாங்காதீங்க. ஸ்மெல் இல்லாமல் இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, வஞ்சர மீன், எறா, நண்டு, இதுவும் எறா தான். இந்த இறாலாம் வந்து 150 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான். இங்கே பாருங்க, இது வந்து ஊடா மீன், இதெல்லாம் நண்டு, வாழை மீன். இது வந்து வாழை மீன் சீசன் நினைக்கிறாங்க. கருவாடும் பயங்கரமா நிறைய போட்டு வச்சிருக்காங்க, காய வச்சிருக்காங்க பாருங்க. உங்களை எடுக்கவே இல்லை. என்ன நீங்க கிளீனாவே இருக்குது அந்த அளவுக்கு. பட் மார்க்கெட்டு பாருங்க, என்னையா அந்த ஆயா என்ன திட்டுறாங்க. ஐயோ, நீ என்னோட விருப்பம்யா, நீ அதை கேட்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. இங்க கடல் மீன், கடல் நண்டு எல்லாமே நீங்க சாப்பிடணும். ஏன்னா வந்து எல்லாமே உடம்புக்கு ஒன்று நல்லது. நண்டு வந்து நீங்க செஞ்சீங்கன்னா மழை டைம்ல ரொம்ப நல்லது, சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குட்டி குட்டி கூடையில் விற்கிறாங்கல்ல பாருங்க, இது வந்து லட்டாச்சாக்கி. அந்த குட்டி குட்டி கூடையில் வந்து 100 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. பெரிய கூடைன்னா அது ஒரு ரேட்டு, சின்ன கூடைன்னா வந்து ஒரு ரேட்டு. இங்க பாருங்க, பாறை மீன், எல்லா மீனுமே விற்கிறாங்க. காலையிலேயே நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த முன்னாடி ஒரு போட்டு நிற்கிது, பின்னாடி நிற்கிது பாருங்க, இந்த இறங்குது பாருங்க. இது வந்து ஃபுல்லாக இந்த ஏரியா வந்து குப்பம்தான். இங்கே பாருங்க, வாழை மீன் நல்லா கிடைக்குது. சில நேரத்தில் சேல்ஸ் ஆகல அப்படின்னா கருவாடு போட்டுருவாங்க போல. கருவாடுமே எதுவுமே வந்து நஷ்டம் கிடையாது, எல்லாமே லாபம் தான். மீன் விற்கலாம் கருவாடாக போட்டுருவாங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறதுக்கு, ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே பாருங்க, வாழையிலேயே வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், கொஞ்சம் பட்டையாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அந்த தெரு ஃபுல்லாமே வந்து கருவாடு அது இது எல்லாமே இருக்கும் பாருங்க. வாழைக்கருவாடுலாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.
இங்க பாருங்க எல்லாமே வாழை கருவாடு தான் வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி சீசன் போல. அவங்க கருவாட்டில் அடிக்க வச்சு இங்க பாருங்க செம்மையா காயுது பாருங்க வாழை கருவாடு. இதை வந்து திருப்பி திருப்பி வைப்பாங்க. ஒரு சைஸு சின்னது பெருசு அந்த மாதிரியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க செப்பரேட் பண்ணி. இங்க பாருங்க காய வைக்கும்போது மொத்தமா போட்டு காய வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் எடுத்து அதை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி தனித்தனியா அப்படியே வைப்பாங்க. இது வந்து வெளிநாட்டுக்கும் போகும். அந்த மாதிரியே வந்து வெளியே எங்கன்னா கொண்டு போயும் சேல்ஸ் பண்ணுவாங்க. இல்லை வேற எதனா சந்தை அந்த மாதிரி எடுத்து போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப தூரமாகவும் போவோம் இங்கேருந்து. இங்க பாருங்க எல்லாத்தையும் அடிக்க வச்சுருக்கிறேன். மீன் பிடிச்சி விற்கிறவங்களும் இருக்காங்க. மீனை வந்து கருவாடு போடுறவங்களும் இருக்காங்க. வெயிட்டிங் ஸோ எல்லாமே இங்கே பாருங்க வெயிட் போடுற மிஷினு. அவ்வளோதான். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா